தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை பெற்று நிகழ்கால ரட்சிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் 21ல பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அதனால 22ல பிதாவின் சித்தத்தை செய்யாதவனை எனக்கு தெரியாது என்கிறாரு. 24ல ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சுருந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு வேலைமுடி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்து போனது என்கிறார். வீட்டுல போய் தெளிவா வாசி பாருங்க. அப்ப நான் சொல்லிய ஆண்டவராகிய தேவன் இயேசு சொல்லிய அந்த வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே இந்த நிகழ்கால ரட்சிப்புல நிலைத்திருக்க முடியும், வாழ முடியும். அப்படி வாழ்ந்து தேவ சமூகத்துல போக முடியும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யாவிட்டால், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள்ல அநேக காரியங்களை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறாரு. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த காரியங்கள் இருக்க வேண்டும், இந்தந்த காரியங்கள் செய்ய வேண்டும், செய்யாத பட்சத்தில் இருக்காத பட்சத்தில் அழிந்து விடுவோம் என்பதாக தெளிவாக சொல்லிப்பட்டு சொல்றார். நான் சொல்லிய என் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், கேட்கிறவன் அல்ல, ஆராய்கிறவன் அல்ல, தேடுகிறவன் அல்ல, ரகசியங்களை அறிந்தவன் அல்ல, எபிரேய கிரேக்க பாஷைகளை தெரிந்தவன் அல்ல, அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனே புத்தியுள்ள மனுஷன். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் முட்டாள், பைத்தியக்கார. ஏன்னா அவன் அழிஞ்சிருவான், நித்திய ஜீவனை இழந்துடுவான் என்பதாக இங்க சொல்றார். அவர் சொல்லி அந்த வார்த்தைகள் செய்கிறவன் புத்தியுள்ளவன். ஏன்? அவன் நித்தியத்தை பெற்று விடுவான். ஏன்னா அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான், தேவனுடைய வார்த்தையின்படி கிரியை செய்கிறான், வாழுகிறான். அப்படிப்பட்டவனுக்குன்னா நித்தியம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்றால் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். நான் இதைத்தான் சொல்றது. வசனத்துக்கு, வேதத்துக்கு நேரம் ஒதுக்கணும், கொடுக்கணும். கொடுத்து உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை தேடணும், தியானிக்கணும். ஒரு பிரசங்கத்துக்காக, ஒரு பைபிள் ஸ்டடிக்காக, ஒரு காரியத்துக்காக வசனத்தை தேடக்கூடாது. அந்த வசனத்தின்படி நான் வாழுவதற்கு, செய்வதற்கு, உணர்வடைவதற்கென்று அதை தேட வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்து அந்த வார்த்தையாகிய அந்த இயேசுவின் மேலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் சொன்னபடி கட்டும் போது இந்த நிகழ்கால ரட்சிப்புல என்ன பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் நிலைகுலைந்து போகாதபடி, தடுமாறி போகாதபடி, விழுந்து போய்விடாதபடி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகத்தக்கதாக இந்த நிகழ்கால ரட்சிப்புல எங்களை காத்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை காத்து கொள்ள நடத்தும். இது சத்தியம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் செய்தாலும் அதன்படி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் தேவ சமூகத்துல போக முடியும். அப்படி இருக்கிறவன் தான் புத்திசாலி என்பதாக தெய்வம் இங்கே சொல்லுகிறார். ஆவியானவர் தொடர்ந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல உணர்வடைந்து அதன்படி வாழ கிரியை செய்ய என்னையும் உங்களையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.